நான் இன்னைக்கு மத்தியானம் ரெட் ரைஸ். நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து மோஸ்ட்லி ரெட் ரைஸ் தான் நாங்கள் குக் பண்ணுவோம். அந்த இது வந்து இருக்குது, எக்ஸ்ட்ரா மீதி ஆயிடுச்சு. சரியா, அதான் உடனே வந்து பழைய சோறு பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன் நான். இப்படி இருக்கும்போது தண்ணி ஊற்றி வச்சுடுங்க. தண்ணி வந்து நிறையா ஊற்றணும் அப்படின்லாம் கிடையாது, ஓரளவுக்கு ஊற்றிட்டு இதில் இன்னும் கொஞ்சமாக தயிர். ஓகே, கொஞ்சமாக தயிர் போட்டு வச்சுடுங்க. தயிர் போட்டு வச்சிங்க அப்படின்னா தான் அது நல்லா அதோடு சேர்ந்து அது ஊறி புளிக்கும். புளிச்சு இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சரியா, யூஸ்வலாக நிறைய பேர் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டு வச்சுருவாங்க. சரியா, நாங்கள் வந்து யூஸ்வலாக குக் பண்ணும்போதே, ரைஸ் குக் பண்ணும்போதே உப்பு போட்டு தான் நாங்கள் குக் பண்ணுவோம். ஸோ அதனால் இதை நல்லா நான் இப்போ கையை விட்டு நல்லா பிசைஞ்சிக்க போகிறேன். எனக்கு வந்து 2 கை வேணும், அதுக்காக நான் வந்து நல்லா கையை விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போது நான் இதை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். அடுப்பு வந்து சும்மா ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். இது வந்து சும்மா இந்த இடத்துல வச்சா அது பாட்டுக்கு இருக்குன்றதுக்காக இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நாளைக்கு காலையில் திறந்து பார்த்தோம்னா அதை வந்து நீங்கள் நல்லா அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் கட்டியாக இருக்கும்ல, அது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா கையை விட்டு ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுடுங்க. பிசைஞ்சு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எல்லாமே ஒன்று போல் ஆகிடும். இதுக்கப்புறம் இதை மூடி போட்டு இனி நாளைக்கு காலையில் தான் நமக்கு பழைய சோறு ரெடி ஆகும். நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. ஸோ நான் இங்கே அக்கம்பனிமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு இதை எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, இது வந்து சாதம் வந்து நல்லா ஊறி இருக்கும். இப்போ இந்த தண்ணியோடு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வராது. சரியா, ஸோ இந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சிக்கோங்க. அது குடிச்சிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சம்மர் சீசனில் வந்து உங்களுக்கு வந்து அது பயங்கரமாக தாகத்தை அடக்கும். நல்லா சில்லுன்னு வேறு இருக்கும். அதுவும் இன்றைக்கெலாம் மண்பானையில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த இதிலேருந்து நல்லா ஒரு ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சரியா, நான் வந்து இது மிக்சிங்க்கு தான் இந்த பவுல் எடுத்திருக்கேன், வேறு ஒரு பவுலில் சர்வ் பண்ண போகிறோம். இப்போ இந்த இதில் வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் 2மே போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ஊறுகாய், இது வந்து புளிக்குழம்பு, தட்டைப்பயிறு புளிக்குழம்பு. ஆனால் பூண்டு குழம்பு வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட இது இருந்தது. இது வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து அவருக்காக கட் பண்ணியிருக்காரு, மாம்பழம். ஸோ இப்போ நம்ம கொடுத்துடலாம், இதில் சர்வ் பண்ணிடலாம். எப்படி ரெஸ்டாரண்ட் குவாலிட்டியில் இருக்கா? இது வந்து நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே செஞ்சுருங்க. சாப்பிட உட்காரும்போது இதை வந்து நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம், அப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா செம்ம கோல்டாக சூப்பராக இருக்கும். கரெக்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கேனே. இதில் வந்து இப்படி உங்களோட பழைய சோறு ரெடி. ஏதோ ஒரு கேப்ஷன் நான் படிச்சிருக்கேன், பிரியாணி வந்து உடனே செஞ்சிடலாம், பழைய சோறு செய்கிறது தான் ஒரு நாள் வெயிட் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் இது ட்ரூத் இல்லையா? ஸோ உங்களுக்கும் பழைய சோறு வேணும்னா இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே.